நம்ம இப்போ ஒரு டெண்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். பாக்ஸை பிரிச்சிட்ருக்கோம். அதில் இருந்து நம்ம வந்து டெண்டை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேக்குள்ளே தான் அந்த டெண்ட் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த பேக்கோடையே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் அந்த பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த டெண்ட் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா மடக்கி அழகாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பி ஒன்று இருக்குது. அதை பிறகு நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெண்டை நம்ம விரிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த கம்பி எடுக்கிறோம். இந்த கம்பிக்குள்ளே வந்து ஒரு சின்ன கயிறு மாதிரி டொயின் மாதிரி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒன்றாட்டு நம்ம சேர்த்துட்டு அதை நம்ம தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இந்த கம்பியை வந்து இந்த டெண்டில் வந்து சொருவதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம அந்த கம்பியை வந்து சொருகிடணும். இது வந்து 2 வழி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம கிராஸ் ஆட்டு தான் நம்ம அந்த கம்பியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு கிராஸாக கொடுத்துட்டு இன்னொரு சைடு கிராஸாக நம்ம கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். அதில் வந்து லாஸ்ட்டு அந்த முனையில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் ஸோ இந்த கம்பியை வந்து கரெக்டாக அதில் வந்து ஃபிட்டாட்டு வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கயிறு வச்சு அதை கட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து டெண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படி படுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கம்பி எதுக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வெளியே வந்து கிரவுண்டில் நம்ம வந்து டெண்டு போடும்போது அதில் வந்து கொஞ்சம் காற்று எதுவும் அடித்து நம்மளை தூக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அடித்து வைக்கிறதுக்காக வேண்டி உள்ள கம்பி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய் படுத்து அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் உள்ளே போகிறேன். அது அழகாக இதாகிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு மஸ்கிட்டோவுக்கு அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம போட்டாச்சு. இப்போ உள்ளே போய் படுத்து பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ள 2 பேர் தாராளம் படுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆளுக்கு இது வந்து நல்ல கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லும் வந்து டெண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. உள்ளே எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு இதுவும் தெரியலை. ஸோ வந்து மழை பெய்யும்போது தான் இது தெரியும் நம்மளுக்கு. இது வந்து மழை ஏதாவது உள்ளே வருதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். இப்போதைக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு திங்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. 900 ரூபீஸுக்கு நல்ல ஒர்த்தி, நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து வெளியே வர போகிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.